நாமத்தினாலே தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தமுள்ள திரியேக கடவுளே, தேவரீர் நீர் எருசலேமுக்கு கழுதை குட்டியாகிய மரியின் மீது ஏறி பவனி வந்தீர். ராஜா, வெற்றி வேந்தர், இரட்சகர், பாவிகளை ரட்சிக்கும்படியாக இவ்வுலகத்திலே வந்தவர். ஆண்டவரை எருசலேமில் நடைபெற்ற பவனியை இந்த வருடத்திலும் இந்த தூய தேற்றரன் ஆலயத்தில் நாங்கள் பவனியாக இயேசு சுவாமியை அழைத்து செல்லுகிற பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கூடி வந்திருக்கிற திருச்சபையை, பாடகர் குழுவை, உபதேசியாரை, பொறுப்புள்ள எல்லாரையும், சபை மக்களாகிய எங்களையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்திலும் இந்த பவனியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தினால் எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் என்கிற கீர்த்தனையை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். பாடகர்களும் பின்பாக வருவார்கள். Amen.
பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக திருநாமத்தினாலே ஆமென். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். ஓசன்னா. கர்த்தாவே இரட்சியும். அற்பரும் நேசரும் பாவிகளுமாகிய எங்களை ரட்சிக்கும்படியாக தேடி வந்த இயேசு சுவாமி, நீர் சிலுவையில் ரத்தம் சிந்தி எங்களை மீட்டுக் கொண்ட மீட்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவரே, இந்த பரிசுத்த ஆராதனை ஆசீர்வதியும். கூடி வந்த எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும். பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் எங்கள் மத்தியிலே உலாவ வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தாரும். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தினால் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் யாவரும் ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே என்கிற 118வது ஜெபமாலை கீர்த்தனை சேர்ந்து பாடுவோம். ஓசன்னா
பாசமாக மகிழ்ந்தார். பாலகரின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். ஜாலத்தினையோடு பாடி பாதமுத்தி சேருவோம். ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. கூறு தோலை ஞாயிற்றில் நாம் கூறு பாதம் பணிவோம். கூறு தோலை ஞாயிற்றில் நாம் கூறு பாதம் பணிவோம். திருவருள் பெற்று நாமும் திரிகராய் போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். மிகுந்த இரக்கமும் அன்புமுள்ள பராபரனே, பாவங்கள் பல புரிந்து குற்றத்தீர்ப்புக்கு உரியவர்களாய் இருக்கும் எங்களுக்கு தேவரீர் இறங்கி பாவச் சிறையிலிருந்து எங்களை மீட்டு உம்மோடு ஒப்புரவாகிக் கொள்ள உம்முடைய ஒன்றான குமாரனை எங்களுக்காக பாடுகளும் மரணமும் அடையும்படி ஒப்பு கொடுத்தீர். அவர் அடைந்த நிந்தையையும் துன்பத்தையும் பற்றிய செய்தியை நாங்கள் தியானித்து பாவ உணர்ச்சியினால் வருந்தவும், அவர் சம்பாதித்த மீட்பை நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளவும், அவரிடம் உண்மையான அன்பு கொண்ட மக்களாய் வாழவும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்கள் உள்ளத்தில் தூண்டுதலளிக்க வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆமென். நாம் மீண்டும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக ஞான சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் வசனங்கள் 22 முதல் 31 முடிய உள்ள சங்கீத பகுதியை நாம் யாவரும் எழுந்து நின்று முறைமுறையாக வாசிப்போம். சங்கீதம் 22 முதல். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். ராஜ்யம் கர்த்தருடையது, ஜாதிகளை அவர் ஆளுகிறவர். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எண்ணப்படும்.
பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலம் இருக்கிறபடியே. ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. 16ஆம் ஞானப்பாடலின் முதல் 3 கவிகளை பாடுவோம். ஞானப்பாடல் 16 முதல் 3 கவிகள். வாசல்களை உயர்த்துங்கள், மகா கர்த்தாவை வாழ்த்துங்கள். ராஜாதி ராஜா வருவார், பெரிய தேவ மைந்தனார். உலகத்தை சிருஷ்டித்து இரட்சித்த தேவரீருக்கு துதி தயாபரா, ஆலோசனை கர்த்தா. வாசல்களை உயர்த்துங்கள், மகா கர்த்தாவை வாழ்த்துங்கள். ராஜாதி ராஜா வருவார், பெரிய தேவ மைந்தனார். உலகத்தை சிருஷ்டித்து இரட்சித்த தேவரீருக்கு துதி தயாபரா, ஆலோசனை கர்த்தா. அவர் மாசாந்தமானவர், சகாய நீதியோற்றவர். ராஜாவின் மூடி தூய்மையே, அவர் செங்கோல் இரக்கமே. இக்கட்டை நீக்கினாரன்பாய், புகழ்ந்து பாடுங்கள் ஒன்றாய். துதி மாதேவனே, பலத்த மீட்பரே. இக்கத்தர்வோன் பிரவேசிக்கும் போதெந்த ஊரும் தேசமும் களிக்கும் எங்கள் இதயம். அடைவது மெய்வாக்கியம், அவர் சந்தோஷப்பொருளே. மகிழ்ச்சியை அளிப்பதே, ஆதேற்றும் உமக்கே. பராபரன் நமக்கு இறங்கி நமக்கு கிருபை அருள்வாராக. அவர் தமது ஆசீர்வாதத்தை
நம் மீது பொழிந்தருளு அவர் தமது முகத்தை நம் மீது பிரகாசிக்க செய்வாராக. அதனால் அவருடைய வழி பூமியிலே விளங்கு. நம்முடைய கடவுளாகிய பராபரன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பராபரன் நம்மை ஆசீர்வதித்து தமது சமாதானத்தை நமக்கு தந்தருளுவாராக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. அன்பிற்குரியவர்களே, நாம் நம்முடைய அபாத்திர தன்மையும் பாவ குற்றங்களையும் உணர்ந்தவர்களாக 48வது ஞான பாடலின் 3ஆம் கவியின் மூலம் பாவ மன்னிப்புக்காக கடவுளிடம் கெஞ்சி கேட்போம். வாருங்கள். கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனிடம் விசுவாசம் கொள்ளும் எவனும் கெட்டழிந்து போகாமல் நித்திய வாழ்வை பெறும்படி அவரை தந்தருளினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய திருநாமத்தை நாம் 60ஆம் ஞான பாடலின் மூலம் புகழ்ந்து துதிப்போம். வாருங்கள்.
இயேசுதான் என் ஞானமே, அவர் என் சங்கீதமே. நீங்களும் புகழுங்கள், அவரை பின் செல்லுங்கள். தேவ ஆட்டுக்குட்டியை கர்த்தரானது உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. இரக்கமுள்ள நித்திய கடவுளே, உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டிய மகத்தாழ்மையை எல்லா மனிதனும் பின்பற்றும்படி அவரின் மாம்ச சரீரத்தை எடுத்துக்கொள்ளவும் சிலுவையில் மரணமடையும் அவரை அனுப்பினீரே. அவர் காட்டிய பொறுமையை நாங்கள் பின்பற்றி நடக்கும் அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்குலாகும் கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்தாவியோடும் என்றென்றைக்கும் ஜீவித்த அரசாளுகிற எங்கள் நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டி கொள்ளுகிறோம். சுவாமி. குருத்தோலை ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்ற நாளிலே வாசிக்கப்படும்படியாக குறிக்கப்படுகின்ற பழைய ஏற்பாட்டு பகுதியானது அது சகரியாவின் புஸ்தகம் சகரியா 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 9-12. சகரியா 9:9-12. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி சகரியா புஸ்தகம் 9வது அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 12 வரை. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பிரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். எப்பிராமின் என்று ரதங்களையும் எருசலேமின் என்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். யுத்த வில்லும் இல்லாமற் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்பதே. இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போயிருமாகிய எல்லாம் வல்ல பராபரனாகிய ஆண்டவராகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். மகிமுள்ள கடவுளே தேவிரி நீர் பரிசுத்தர், வல்லமையுள்ள கடவுளே தேவிரி நீர் பரிசுத்தர், என்றுமுள்ள கடவுளே தேவிரி நீர் பரிசுத்தர். ஆமென். இன்றைய நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கின்ற நிருப வாக்கிய பகுதியானது அது அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 5-11, பிலிப்பியர் 2:5-11. இன்றைய நாளுக்கு வாசிக்கப்பட வேண்டிய நிருப பகுதியானது அது அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனங்கள் வரை. பிலிப்பியர் 2:5 முதல் 11. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமீபமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி
தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்திலுள்ளோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படியும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார் என்பதுவே. வாசிக்கப்பட வேண்டிய நிருப பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கர்த்தர் தாமே திரு வார்த்தைகளை நம்முடைய இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கென்று திடப்படுத்தி காப்பாராக. ஆமென். வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் துதியையும் பெறுவதற்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் ஏற்றவர். கர்த்தாவே வெற்றியருளும் ராஜா எங்களுக்கு மறுமொழி அருள்வாராக. நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி பகுதியானது யோவான் எழுதின நற்செய்தி யோவான் 12ஆம் அதிகாரம் 12-24 வரை. யோவான் 12:12-24. பண்டிகைக்கு வந்திருந்த திரளான ஜனங்கள் ஆண்டவர் எருசலேமுக்கு வருகிறார் என்று மறுநாள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு ஆண்டவருக்கு எதிர்கொள்ளும்படி புறப்பட்டு போய், ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஆர்ப்பரித்தார்கள். சீயோன் குமாரத்தையே பயப்படாதே, இது உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதப்பட்டபடி ஆண்டவர் ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி உட்கார்ந்தார். இவைகளை அவருடைய சீஷர்கள் முதலில் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் மகிமையடைந்த பிற்பாடோ இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வரும்படி கூப்பிட்டு அவனை உயிரோடு எழுப்பின போது அவரோடு இந்த ஜனங்கள் அதை குறித்து சாட்சி பகர்ந்து வந்தார்கள். அப்படிப்பட்ட அடையாளத்தை ஆண்டவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதனால் அவர்கள் ஆண்டவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். அதை கண்ட பரிசேயர், பாருங்கள், நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண், இந்த உலகமே அவன் பின்னால் போய்விட்டது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். பண்டிகையில் தொழுது கொள்ள வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். கலிலேயா நாட்டு பெத்சாய்தா ஊரானாகிய பிலிப்பினோடும் அவர்கள் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு சொன்னான். அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு ஆண்டவருக்கு சொன்னார்கள். சொல்லவே ஆண்டவர் அவர்களிடம், மனுஷகுமாரன் மகிமைப்படும்படி வேலை வந்துவிட்டது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்றார் என்பது. அவருடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நாம் உலகமும் இருக்கின்ற நம்முடைய கிறிஸ்தவ மக்களோடு ஐக்கியப்பட்ட மக்களாக நம்முடைய அப்போஸ்தல விசுவாசத்தை நாம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த எல்லாம் பிதாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே கவனம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கன்னிமிடத்தில் பிறந்து பொந்தை பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்தெடுக்கப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்து வைத்திருந்தார். பரத்துக்கேறி எல்லாம் வல்ல பிதாகிய கடவுளில் விளப்பத்தில் விட்டிருக்கிறார்.
அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோருக்கும் மரித்தோருக்கும் நியாயத்தீர்ப்பளிக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பசலோட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கை செய்த மெய்யான பற்றுறுதி நம்முடைய மரண பரிந்தும் இதில் நிலை நிற்க திரியேக தேவனாகிய யெகோவாகிய கர்த்தர் தாமே நம்மளை திடப்படுத்தி பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற நேரம். தோத்திர காணிக்கை செலுத்துகிறவர்கள் தோத்திர காணிக்கை செலுத்த வரலாம். ஏப்ரல் மாதம் இந்த வாரத்தில் பிறந்த நாளை காண்பவர்கள் 14ஆம் தேதி அகஸ்டின் ரவிக்குமார், 14ஆம் தேதி ஜான்சன் சங்கீதராஜ், 14ஆம் தேதி கரோலின் சாரா, 15ஆம் தேதி எஸ்தர் கமலம், 16ஆம் தேதி ஜாஸ்பர். தேவன் ஆசீர்வதிப்பாரே. பிசி அங்கத்தினர் செல்வி கிரேனப் கலாராணி அவர்கள் இருதய ஆப்ரேஷன் செய்யப்பட்டு நற்சுகம் பெற்றதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக ஆல்டாரின் முன்பாக முழங்கால்படியிட்டிருக்கிறார்கள். பிறந்த நாளை காண்பவர்களுக்காகவும் திருமண நாளை காண்பவர்களுக்காகவும் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்ட எல்லாருக்காகவும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன், என்னால் நீ மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிற இயேசு சுவாமி, தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். அகஸ்டின் ரவிக்குமாருக்காக, ஜான்சன் சங்கீதராஜுக்காக, கரோலின் சாராவுக்காக, எஸ்தர் கமலத்திற்காக, ஜாஸ்பர் சுரேஷ்குமாருக்காக, ஜெரோமுக்காக, ரூபி சலோமிக்காக, ரோஸ்மேரிக்காக, பெஞ்சமினுக்காக, சகாயராஜுக்காக கர்த்தாவே உம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம். நான் உன்னை அறிவேன், நீ அத்தி மரத்தின் அடியில் இருக்கும் பொழுது உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிற கர்த்தாவே, கடலில் மீன் பிடிக்கும் பொழுது பேதுருவை அழைத்த ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை நீர் தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே பெயர் சொல்லி அழைத்தீர். கண்ணுறங்கா கடவுள், இமைகள் மூடாத ஆண்டவர், எங்களுக்கு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன். தீங்கு உன்னை துக்கப்படுத்தாது. பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வாரத்திலே பிறந்த நாளை காணுகின்ற இந்த அருமை பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். அநேக பிறந்த நாட்களை காண கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீர் தாங்கி சுமந்து வழி நடத்தி கரம் பிடிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வருடம் இவர்கள் எல்லாருக்கும், இவருடைய குடும்பத்தாருக்கும்
மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவர் தாமே புதிய கிருபையினால் புதிய பலத்தினால் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கர்த்தாவே தேவரீர் அவர்களை நீர் தாங்கி ஆதரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வருடம் உம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகள் இரட்டிப்பான நன்மையாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஜான் சுந்தர் தம்பதிக்காக, பவுல் சேகர் தம்பதிக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஒருவருக்காக ஒருவர் கொடுத்து கொண்ட வாக்குறுதியிலே ஆண்டவரே பிள்ளைகள் மரணம் மட்டும் கர்த்தாவே உண்மையாய் தங்களை நேசிக்கிற நேசத்திலே கர்த்தாவே நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்பத்திலும் துன்பத்திலும் சகல நாட்களிலும் ஆண்டவரே நீர் அவர்களோடு கூட இருந்து கர்த்தாவே திருமண வாழ்வின் குடும்ப வாழ்வை கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து எல்லா செல்வங்களையும் நன்மைகளையும் இம்மட்டும் தந்தீர். இன்னும் இனிமேலும் அநேக திருமண நாட்களை காண உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் கர்த்தாவே தேவரீர். இதுவரை கடந்து செல்லாத ஒரு புதிய வருடத்திலே அவர்கள் நடந்து செல்லும் பொழுது கர்த்தர் தாமே பரிசுத்த தூதரை காவலாக வைத்து பாதுகாத்து கொள்ளும். நீடித்த ஆயுளையும் சரீர சுகத்தையும் தந்து பாதுகாத்து கொள்ளும். ரேண ஆண்டிக்காக அக்காவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே தேவரீர் இம்மட்டுமாக இச்சகோதரியை ஆசீர்வதித்தீர். பிசி அங்கமாக இத்திருச்சபையிலே நீர் பொறுப்பேற்க செய்தீர். திருவள்ள தகப்பனே, மகளே திடன்கொள், தைரியமாயிரு, நான் உன் தேவன், உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருதய சிகிச்சையிலே கர்த்தாவே நீர் கூட இருந்து நல்ல மருத்துவத்தை கட்டளையிட்டு மருத்துவர்கள் சரியான நேரத்தில் சரியான இந்த அறுவை சிகிச்சையை கர்த்தர் செய்ய கிருபை செய்தீர். சுகம் தந்தீர். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லி தொட்டு ஆசீர்வதித்தீர். ஜீவனை பார்க்கிலும் ஆண்டவரை விசுவாசிப்பதினால் பெற்றுக்கொள்ளுகிற நல்ல நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே நீர் ஆசீர்வதித்து நீடித்த ஆயுள், சரீர சுகம், பலன் தந்து பாதுகாத்து கொள்ளும். உடன் நின்ற சகோதரியும் அவருடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்தீர். எல்லா உதவிகளை செய்ய நாங்கள் செபிக்கும்படியாக இந்த ஆலயத்திலே எங்களுடைய ஜபங்களை கேட்டு நீர் இந்த நாளிலும் பதில் தந்து நன்றி செலுத்த வாய்ப்பளித்தீர். நன்றி செலுத்துகிறோம். இரக்கங்களின் பிதாவே, ஐயா இந்த ஆலயத்திலே எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று கேட்ட ஒவ்வொருவருக்காக, குறிப்பாக தேர்வுகளை எழுதின அருமை பிள்ளைகளுக்காக, ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, இன்னுமாக நீட் எக்ஸாமுக்காக ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிருபையுள்ள தகப்பனே, பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தாரும். செபிக்கும்படியாக கேட்டுக்கொண்ட எல்லாரையும் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். கிருபையுள்ள தகப்பனே நீர் பாதுகாத்து கொள்ளும். எங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி எங்களை மீட்டு கொண்ட மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.
இப்பொழுது நமது பாடகர் குழுவினர் சிறப்பு பாடல் பாடுவார்கள். சோர்ந்து போன உள்ளத்திற்கு பலன் தந்து தேற்றுவார் நம் இயேசு. நம்புவேன், நான் நம்புவேன், இயேசு என்னை மீட்ட அன்பை நம்புவேன். சோர்ந்து போன உள்ளத்திற்கு பலன் தந்து தேற்றுவார். ஓய்ந்த ஆத்துமாவை தேற்றி நன்மையால் நிரப்புவார். நம்புவேன், நான் நம்புவேன், இயேசு என்னை மீட்ட அன்பை நம்புவேன். நம்புவேன், நான் நம்புவேன், இயேசு என்னை மீட்ட அன்பை நம்புவேன். துன்பவேளை அவர் என் தஞ்சம், சோதனை